அனைவருக்கும் வணக்கம். தர்மபுரி ஸ்டார் ஜீனியஸ் அகாடமியிலிருந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களின் போட்டித் தேர்வுக்கான இணைய வழி வகுப்பு மற்றும் டெஸ்ட் பேட்ச் இதெல்லாம் நம்ம யூனிட் 2ல இன்னைக்கு 3வது தேர்வை மீட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி யூனிட் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டு யூனிட் 2ல 2 டெஸ்ட்டை நம்ம எழுதியிருக்கிறோம். தொடர்ந்து இன்னைக்கு 3வது டெஸ்ட்டுக்கு உண்டான சப் டாபிக் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 3வது டெஸ்ட்டுக்குரிய சப் டாபிக் போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் 2 நாள் ப்ரிப்ரேஷன். இன்னைக்கு காலையில் உங்களுக்கு வீடியோ ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ண அத்தனை டீச்சர்ஸுக்குமே உங்களுக்கு 2 மணி நேரம் 48 நிமிடங்கள் 34 வினாடி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கிளாஸை உங்களுக்கு லைவ் கிளாஸை ரெக்கார்டட் பண்ணி உங்களுக்கு இந்த 2.5 மணி நேரம் ஏறத்தால் அந்த கிளாஸை வெப்சைட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். இந்த வெப்சைட்டில் www.stargeniusacademy.com இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ண எல்லா டீச்சர்ஸும் அதை தொடர்ந்து 2 நாளைக்கு நீங்கள் வெளில ப்ரிப்பேர் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் 13ஆம் தேதி உங்களுக்கு வழக்கம் போல் புலனம் வழியாக இதற்கான வினாத்தாள் அனுப்பி வைக்கப்படும். தேர்வை மீட் பண்ணி எழுதுங்க. அன்றைய தினம் ஈவினிங் அதுக்குண்டான ஆன்சர் கீ போடலாம். ஸோ இது வழக்கமான இருக்கக்கூடிய ப்ரொசீஜர். இன்னைக்கு இந்த டெஸ்ட் நம்பர் 3ல என்னென்ன சப் டாபிக் எல்லாம் மீட் பண்ண போகிறோம் இங்கே கொடுத்துருக்குறோம். சப் டாபிக் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல எங்கே முடிச்சோமோ அங்கே எடுத்திருக்கோம். ஸோ அதோட சப் டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு முக்கிய மேஜரான கண்டென்ட்டு, நிறைய எக்ஸாமில் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் எஜுகேஷன், சுற்றுச்சூழல் கல்வி. அது முழுக்க படிக்க போகிறோம். அதுக்கு முழுக்க உங்களுக்கு கிளாஸும் ஒரு 1 hour கிளாஸஸ் மேலே அதை நடத்தியிருக்கோம். அதுக்கப்புறம் உமன்ஸ் எஜுகேஷன், பெண் கல்வி பற்றின குறிப்புகளை கொடுத்துருக்குறோம். அதை நம்ம டெஸ்ட் டாப்பிக்கில் கொண்டு வந்திருக்கோம். டைப்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் அப்படின்னு கொண்டு இருக்கும். டைப்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கூல் எல்லாமே வந்துருங்க. ஸ்கூல் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட்டு, ஃபோஸ்காபு இது சம்மந்தப்பட்ட அனைத்து கண்டென்ட்டும் உள்ளடக்கியது. அப்போ சுற்றுச்சூழல் கல்வி, பெண் கல்வி, இந்த நிர்வாகங்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது சம்மந்தப்பட்டது. இது 3ம் சேர்ந்து தான் டெஸ்ட் நம்பர் 3ல மீட் பண்ண போகிறோம். ரைட்டுங்க. இப்போ என்விரான்மெண்டல் எஜுகேஷனில் சும்மா ஒரு ப்ரிவியூ மாதிரி கொடுக்குறேன். இன்றைக்கி மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம். மெட்டீரியலை விட இந்த லைவ் கிளாஸஸில் நிறைய பாயிண்ட்ஸை அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கிறோம். அதை தொடர்ந்து நல்லா மானிட்டர் பண்ணிக்காங்க. நீங்கள் புத்தகம் மெட்டீரியல் ரிசீவ் பண்ணவங்க அந்த பேஜில் ஒரு ஒயிட் சீட்டை வச்சுட்டு என்னென்ன ஒரு முறை கேட்டுருங்க, வீடியோ முழுக்க கேட்டுருங்க. அல்லது மெட்டீரியலை ஒரு கிளான்ஸ் கோத்ரோ பண்ணிக்காங்க. அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எதெல்லாம் அடிஷ்னல் பாயிண்ட்டாக கொடுத்துருக்குறோமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்காங்க. தொடர்ந்து இப்போ என்விரான்மெண்டல் எஜுகேஷன் இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த என்விரான்மெண்ட் எஜுகேஷனில் ஃபஸ்ட்டு கண்டென்ட்டாக ரிசோர்ஸஸ், என்னென்ன வளங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா ரினவபிள் அண்ட் நான் ரினவபிள் சோர்சஸ், புதுப்பிக்கக்கூடிய வளங்கள்லாம் என்னென்ன, புதுப்பிக்க முடியாத வளங்கள்லாம் என்ன, ப்ரொமோட் மகஜன் கமிட்டி என்ன சொல்லுது. அப்போ அதெல்லாமே இதில் நீங்கள் இன்வால்வ் பண்ணி படிச்சுக்கலாம். நான் அவ்வளோ விஷயங்களும் இங்கே டிஸ்கஸ் பண்ண முடியாது இல்லையா, அதனால. அப்போ புதுப்பிக்கக்கூடியதெல்லாம் எதெல்லாம் புதுப்பிக்க முடியும்? தண்ணீரை புதுப்பிக்க முடியுமா, சூரிய சக்தியை புதுப்பிக்க முடியுமா, பெட்ரோலை புதுப்பிக்க முடியுமா, நிலக்கரி மைன் இதெல்லாம் புதுப்பிக்க முடியுமா? அப்போ இதில் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுங்க. புதுப்பிக்க முடியது எது, புதுப்பிக்க கூடாதது எது அப்படின்னு பாருங்க. தெர்மல் பவர், ஹைட்ரோ பவர் இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். எதெல்லாம் புதுப்பிக்க முடியும், முடியாது அப்படிங்கிற விஷயங்களை முதல் கண்டென்ட்டாக பாருங்க. இது போக இந்த சுற்றுச்சூழல் கல்வியை பொறுத்தவரையில் இன்றைய தினத்தில் அது நமக்கு ரொம்ப தேவைப்படக்கூடியதுங்க. நிறைய இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் பார்த்தோம்னா டெல்லியில் மாசு அதிகமாக வருதுன்னு சொல்லி ஆட் நம்பர் கார்ஸை ஒரு நாளைக்கு விட்டார், ஈவன் நம்பர் காரை விட்டாருங்க. அப்போ கார்பன் டை ஆக்சைடை நம்ம அளவை பயன்படுத்துறதை குறைக்கணும், கார்பன் அளவை குறைக்கணும். நிறைய கண்ட்ரிஸ் எல்லாம் மாநாடுகள்லாம் கலந்துக்கிட்டு கார்பன் அளவை குறைக்கணும். ஒரு கண்ட்ரிலையும் கார்பன் அளவு எப்படி இருக்கு, புவி வெப்பமயமாதலை எப்படி தடுக்கிறது, இது போன்ற முன்னெடுப்புகள் எல்லாம் பல மாநாடுகள், புவி உச்சி மாநாடுகள் அப்படின்னு நடத்துறாங்க. அந்த அடிப்படையில் நிறைய மாநாடுகள் பண்ணியிருக்காங்க. G20 மாநாடு, எர்த் சமிட் மாநாடு இதெல்லாமே இருக்குங்க. முக்கியமாக ஒரு 3 விஷயங்களை மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். நீங்கள் மெட்டீரியல்லாம் கொடுத்துருப்போம், அதை தாண்டி கிளாஸில் லைவில் அப்டேட் பண்ணியும் கொடுத்துருப்பாங்க. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் டிஆர்பிலே கேட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்கோ 92 நிறைய ஆரம்ப டிஆர்பிகளில் இது வந்திருக்குங்க. எக்கோ 92. ஸோ எக்கோ 92 அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாதுங்க. இது புவி உச்சி மாநாடு அப்படின்னு சொல்கிறோம். புவியினுடைய வெப்பமயமாதலை தடுக்கிறதுக்காக சில முன்னெடுப்புகள்லாம் எடுப்பாங்க. ஸோ அப்போ உலக நாடுகள்லாம் சேர்ந்துக்கிட்டு நம்ம எர்த் சமிட் மாநாட்டில் கலந்துப்பாங்க. புவி உச்சி மாநாட்டில் புவி வெப்பமயமாதலை எப்படிலாம் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாநாட்டில் தீர்மானமாக நிறைவேற்றுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜூன் 3 to 14 அந்த டேட்டில் 3ஆம் தேதி ஆரம்பித்து 17ஆம் தேதிக்குள்ளே நடந்தது. இப்போ 1992ல் எக்கோ 92 நடத்தினாங்க. அப்போ இது டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. இயர் கேட்கல, அந்த பிளேஸ் கேட்டிருந்தாங்க.
புவி உச்சி மாநாடு கீழே இருக்கிற ஆப்ஷன்ல எங்க நடந்தது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நிறைய இடங்கள் நடந்தாச்சுங்க. அப்படியே நீங்க 92ல ஆரம்பிச்சு அப்படியே படிப்படியா இயர் வைஸா வரலாம். அதுக்கு முன்ன நம்ம விஷயங்களையும் எடுக்கலாம். அப்போ வந்து புவி உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னா தென் அமெரிக்காவில் பிரேசில்ல ரியோடி ஜெனிவா அப்படிங்கிற இடத்துல, ரியோடி ஜெனிரா. இது ஒரு இந்த இதுதான் ரியோடி ஜெனிராங்கிறது தான் ஆப்ஷனுக்கு வந்தக்கூடிய ஒரு பார்ட் ஆப்ஷனா இருந்ததுங்க. அப்போ புவி உச்சி மாநாடு 1992ல எங்க நடத்தினாங்க? தென் அமெரிக்காவில். ஆப்ஷன் இருக்கா பாருங்க. அல்லது ரியோடி ஜெனிரா இருக்கா பாருங்க பிளேஸ். ஸோ இது ஒரு முக்கியமானது. அடுத்து கொயாட்டோ கான்ஃபரன்ஸ் ஒன்று பண்ணாங்க. 1997ல இந்த கான்ஃபரன்ஸ் எடுத்தாங்க. இது எங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 11ங்க. டிசம்பர் 11 கொயாட்டோ கான்ஃபரன்ஸை பொறுத்தல டிசம்பர் 11 ஜப்பான்ல பண்ணாங்க. ரைட்டுங்களா? அப்போ ஒவ்வொரு கான்ஃபரன்ஸுடைய அந்த ஹெட் பாயிண்ட் என்ன, மேஜர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். இல்லை மெட்டீரியல் கொடுத்துருக்கோம், ரீட் பண்ணுங்க. அடுத்து பாருங்க ரியோ 20 இது ஒன்று பண்ணாங்க. ரியோ 20 2012ல பண்ணாங்க. 2012ல ரியோ 20 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படியே நம்ம நிலையா வச்சுக்கிறதுங்க. வெப்பமயமாதலை தடுக்கிறது ஆஸ் இட் இஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறதுங்க. அதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாநாட்டோட முக்கிய நோக்கம் கிளைமேட் சேஞ்சு, பொல்யூஷன் கண்ட்ரோல், வாட்டர் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் மையப்படுத்தி அந்த மாநாட்டை நடத்துகிறாங்க. கிளைமேட் பருவநிலை மாற்றங்கள், கிளைமேட் சேஞ்சுங்க, பருவநிலை மாற்றம் வருதுன்னா அதை எதிர்கொள்ளக்கூடியது, அதன் சவாலை முறியடிக்க நம்ம என்னவெல்லாம் முன்னெடுப்புகளை செய்யணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல், பொல்யூஷன் மாசை தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும், வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீரை வந்து எப்படி நம்ம மேலாண்மை செய்வது, இது போன்ற விஷயங்கள்லாம் ரியோ 2022ல அந்த கான்ஃபரன்ஸில் முடிவெடுக்கிறாங்க. ஸோ நான் மெஜாரிட்டியாக மேஜராக முக்கியமாக இருக்கிற ஒரு 3 பதிவு பண்ணியிருக்கேன். மெட்டீரியலை ரீட் பண்ணிக்காங்க அதிகமான விஷயங்களுக்கு. இது போக இந்த பார்ட்டில் இம்பார்ட்டன்ட் டேஸ் கொடுத்துருக்கோம். ரைட்டுங்களா? அப்போ டேஸை பொறுத்தல எர்த் டே ஏப்ரல் 22ல செலிப்ரேட் பண்ணுறோம். வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே ஜூன் 5. இந்த ஜூன் 5லாம் நிறைய டிஆர்பியில் வந்துருச்சுங்க. வேர்ல்டு என்விரான்மெண்டல் டே சுற்றுச்சூழல் தினம் அப்படிங்கிறது. ஓசோன் டே செப்டம்பர் 16ல செலிப்ரேட் பண்ணுறோம். அப்போ இந்த ஓசோன் படலத்தில் ஓட்டையை எப்போ கண்டுபிடிச்சாங்க, அது எந்த படத்தில் இருக்குது, எந்த கதிர்கள் அல்ட்ரா வயலட் அகசிவப்பு கதிர்கள் அதை பாதிக்குமா, புற ஊதா கதிர்கள் அதை பாதிக்குமா, ஸோ அந்த மாதிரி ஓசோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுங்க. அதில் அந்த ஹோல் ஐடென்டி பண்ண இயர் எப்போன்னு பாருங்க, 1986 நினைக்கிறேன். அப்புறம் வேர்ல்டு என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் டே, உலக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினம் அப்படிங்கிறது நவம்பர் 26ல செலிப்ரேட் பண்ணுறாங்க, கடைபிடிக்கிறாங்க. சில இம்பார்ட்டன்ட் டேஸ் ரிகார்டிங் என்விரான்மெண்டல் எஜுகேஷனில். இது போக என்னன்னா பாருங்க இன்னும் 2-3 இயருங்க கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த இயர் என்ன சொல்லுது பாருங்க, ஏர் பொல்யூஷன் ப்ரொடக்ஷன் இயர். காற்று மாசுபாட்டை தடுக்கக்கூடிய தீர்மானங்கள்லாம் கொண்டு வந்த வருடம் எதுன்னு கேட்டாங்கன்னா 1981ன்னு கொடுக்கணும். என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் ஆக்ட் எப்போ போட்டாங்க, சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் சட்டம் நிறைவேற்றப்பட்டது 1986ல. அதுக்கப்புறம் பாருங்க சாலிட் வேஸ்ட் ஆக்ட் முனிசிபாலிட்டியில போட்டாங்க. இது திடக்கழிவு மேலாண்மை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதான் அது திடக்கழிவு மேலாண்மை. சாலிட் வாட்டர் ஆக்ட், வேஸ்ட் ஆக்ட், அப்போ அந்த திடக்கழிவு அது வந்து 2000ஆம் ஆண்டு கார்பரேஷனில் முனிசிபாலிட்டியில் போடுறாங்க. இது ஒரு முக்கியமான விஷயங்கள் தான். இது போக பாருங்கள் சுவிச் பாரத் தூய்மை இந்தியா திட்டம் பிரதமர் மோடி அவங்க கொண்டு வந்தாங்க இல்லையா, இதுவும் ரொம்ப முக்கியம் தான். 2014ல் அதை கொண்டு வராங்க, சுவிச் பாரத் இயக்கம் அப்படின்னு சொல்லி. வாட்டர் ஆக்ட்னே ஒன்று போடுறாங்க, நீர் சட்டம் 1974ல் நீர் சட்டம் போடுறாங்க. ஸோ இது எல்லா சட்டங்கள் போடுறாங்க, மாநாடுகள் நடத்துகிறாங்க. வாட் இஸ் த இம்பேக்ட் அப்படின்னு பார்த்தா அது இஐஏ அப்படிங்கிறாங்க. ஸோ இதனுடைய விளைவுகள் எல்லாம் எங்கே சார் குறியீடுகளாக சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் இஐஏ அப்படிங்கிற அந்த குறியீடை வச்சு தான் நம்ம ஒரு சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது நம்முடைய நாடுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய கண்டென்ட். இது போக ஆசிட் ரெயின் அமில மழை எப்படி பொழிய வைக்கிறாங்க, வாட்டரோட பிஹெச் வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, H2SO4, சல்பூரிக் ஆசிட், கந்தக அமிலம். ஸோ இதெல்லாம் அமில மழை பொழியத்துக்கு எது காரணமாக இருக்குது, ஒரு தூய காற்றில் நைட்ரஜன் எவ்வளோ இருக்குது, ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது, ஆர்கான் எவ்வளோ இருக்குது, இதர வாயுக்கெல்லாம் எவ்வளோ இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. அதே போல் ஒரு நாளைக்கு சராசரியாக நாம் பயன்படுத்தக்கூடிய காற்றோட அளவு என்ன அப்படின்னு பார்க்கணும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. தினந்தோறும் நம்ம வெட்டக்கூடிய மரங்களில்
தொழிற்சாலைக்கு எத்தனை சதவீதம் கொண்டு போகிறாங்க, அதே போல் வந்துட்டு எரிபொருளாக எவ்வளோ பயன்படுத்துகிறாங்க அதை பார்க்கணும். ஃபோகு அது எவ்வளோ, அதாவது பனி, அதே போல் புகை, இதனோட இம்பேக்ட்லாம் எப்படி இருக்குது, கார்பன் அளவு குறைக்க என்னென்ன திட்டங்கள் எல்லாம் முன்னெடுத்தாங்க, சைலண்ட் வேலி எப்படி ஃபாலோ பண்ணாங்க, இது மாதிரி நிறைய விஷயங்களை தொடர்ந்து படிங்க. குளோரோஃப்ளோரோ சிஎஃப்சின்னு சொல்கிறோம் இல்லையா, ரெஃப்ரிஜிரேட்டரில் பிரியான்களில் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறோம். அப்போது சிஎஃப்சியை பற்றி டிஆர்பியில் கேள்வி கேட்டிருக்காங்க. தொடர்ந்து இது நிறைய பாயிண்ட் நம்ம மெட்டீரியலையும் கொடுத்துருக்குறோம், கிளாஸ்லையும் பண்ணியிருக்கிறோம். எல்லாத்தையும் தேடி தேடி படிங்க. இது போக பாருங்கள், இங்கே ஒன்று போட்டிருக்காங்க 51 ஏஜின்னு ஒரு சட்டமே போட்டிருக்காங்க. 51 ஏஜி என்ன அப்படின்னா, என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் பண்ணுறது நம்முடைய அடிப்படை கடமை. என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் இஸ் எ ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படிங்கிறாங்க. சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அடிப்படை கடமை என வலியுறுத்தும் சட்டம் எதுன்னு கேட்கும் பொழுது 51 ஏஜி அப்படின்னு கொடுங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ஆக்டா இருக்குங்க. அது போக பாருங்க, ரேச்சல் கார்சன் அப்படிங்கிற ஒரு சைலண்ட் ஸ்ப்ரிங் அப்படிங்கிற புக்கை எழுதியிருக்கார் ரிகார்டிங் என்விரான்மெண்ட் எஜுகேஷனுக்காக. இது ஒரு முக்கியமான கீவேர்டு தான். சைலண்ட் ஸ்ப்ரிங் என்னும் நூலை யார் எழுதினாங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம். ஸோ அந்த புத்தகத்தை எழுதியவர் ரேச்சல் கார்சன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே தொடர்ந்து என்விரான்மெண்டல் எஜுகேஷனுக்காக ரெடி ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, உமன்ஸ் எஜுகேஷனுக்கு போகலாம். ஸோ நான் சொல்கிறது எல்லாமே குறிப்புகள் தான். நீங்கள் லைவ் கிளாஸ் பாருங்கள், ப்ளஸ் மெட்டீரியல் ரீட் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் மட்டும் உள்ளவங்க வந்து நீங்கள் உங்கள் ஹோம் மெட்டீரியலோ புத்தகமோ வச்சு படிங்க. அதில் இன்னும் நிறையா சமையல்னா என்னன்னு பற்றி பேசியிருப்போம், ரைட்டுங்களா. அதே போல் வந்து வன மனிதர் யார் அப்படின்றத பற்றி பேசியிருப்போம். வனத்தை பாதுகாக்கிறது எப்படின்னு பார்த்துருப்போம். மரம் நடராஜன் அப்படின்னா யாருக்கிற தகவலை கொடுத்துருப்போம். கென்யா அதிபராக இருந்த வங்காரி மாதாய் அவர்கள் வந்து அவங்க கண்ட்ரிஸ் எத்தனை மரங்களை நட்டாங்க, அது எப்படி அவங்கள பசுமை தாயகமாக அந்த நாட்டை மாற்றினாங்க அப்படிங்கிற தகவலை பதிவு பண்ணியிருப்போம். தொடர்ந்து இதெல்லாம் படித்து ப்ரிப்பேர் பண்ணிக்காங்க. நவ் கோ ஃபார் உமன்ஸ் எஜுகேஷன். அடுத்து உமன்ஸ் எஜுகேஷனில் பெண் கல்வியில் ஆணுக்கு வழங்கக்கூடிய நிகரான கல்வியை பெண்ணுக்கும் வழங்குவது சாதி மத இன பாகுபாடின்றி வழங்கக்கூடிய கல்வி பெண் கல்வின்னு சொல்கிறோம். அப்போ உமன்ஸ் எஜுகேஷன், மேல் எஜுகேஷன். ஸோ பார்க்கணும்னா அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் அங்கே கொடுக்குறாங்க. பட் பெண் கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுக்கு. லெஸ் தேன் சிம்பிள் போட்டிருக்கேன். உமன்ஸ் எஜுகேஷன் இஸ் லெஸ் தேன் தி மேல் எஜுகேஷன்ற மாதிரி கொடுத்துருக்கேன். பட் அது ஈக்குவல் பண்ணணும் அப்படிங்கிற முன்னெடுக்கிற ஒரு கல்வி பெண் கல்வி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில டேட்டாஸ் பிஃபோர் இண்டிபெண்ட்ல பெண்களுக்கு வழங்கப்பட்ட கல்வியோட சராசரின்னு பார்த்தீங்கன்னா 2%லேருந்து 6% கல்வி அறிவு தான் பெற்றிருந்தார்கள். அதுக்கப்புறம் 1961 சென்சஸ் ரிப்போர்ட்ல பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 15.3%லிருந்து 15.3% அது உயர்ந்திருக்கு. 81 சென்சஸ்ல வரும்போது 28.5% வந்து பெண் கல்வி முன்னேறிட்டு இருக்கு. 2001ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா 50% பெண்கள் எழுத்தறிவு பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். தொடர்ந்து 2011 சென்சஸ்ல பார்க்கும்போது பாருங்க, லிட்ரஸி ரேட் வந்து கேரளாவில் 91.88% இருக்கு. மிக அதிகமாக, மிக குறைவாக ராஜஸ்தான்ல இருந்திருக்குங்க. 52.66 விழுக்காடு வந்து ராஜஸ்தான்ல இந்த பெண்கள் கல்வியுடைய எழுத்தறிவு விகிதம் நம்ம இன்க்ரீஸ் ஆக பார்க்குறோம். அப்போ இதனுடைய இம்பாக்ட் பார்க்கும்போது சுதந்திரத்துக்கு முன்னாடி வெறும் 2% இருந்தது. இப்போ 91% வரைக்கும், அந்த விழுக்காடு வரைக்கும் பெண்களுடைய கல்வி முன்னேறி இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறதுங்க. இது ஒரு முக்கியமான கீ பாயிண்டா தான் இருக்கு. தொடர்ந்து இது போன்ற முன்னெடுப்புகள் எல்லாமே பாருங்க. பெண் கல்விக்காக பாடுபட்டவர்கள் யார் யாருங்கிற லிஸ்ட்லாம் கலெக்ட் பண்ணுங்க. ராஜம்மாள் தேவதாஸ், துர்காபாய் யாஸ்மிக், ஸோ இவங்க எல்லாமே பெண் கல்விக்கு என்ன பணியாற்றிருக்காங்க. தேசிய கல்விக் கொள்கைகளை தலைவராக வகுத்தவங்க யாரு? ராஜம்மாள் தேவதாஸ் கமிஷன் ரொம்ப முக்கியம். டிஎன்பிஎஸ்சியில், டிஆர்பிகளில் தொடர்ந்து இதெல்லாம் கேட்கப்பட்ட வினாக்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த உமன்ஸ் எஜுகேஷன், பெண் கல்வியினுடைய மேம்பாட்டிற்காக பெரிதும் பாடுபட்டவர் அப்படின்னு பார்க்கும்போது சீதா அனந்தராமன் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுதுங்க. அவர் ஒரு முக்கியமான கமிஷன்ல வரக்கூடியவர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சியூசின்னு ஒன்று போட்டிருக்கோம், கல்கத்தா யூனிவர்சிட்டி கமிஷன். மைக்கேல் சட்லர் தலைமையில் 1917 பிரேம் பண்ணப்பட்டது. பெண்களுக்குன்னு சொல்லி தனிப்பட்ட கலை திட்டம், பாடத்திட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னு பாடுபட்டவர் தான் மைக்கேல் சட்லர் கமிஷன் அப்படின்னு பார்க்குறோம். செப்பரேட்டாக பெண்களுக்குன்னு ஒரு கரிக்குலம் வைங்க அப்படின்னாங்க. 1948 ராதாகிருஷ்ணன் கமிஷன் வரும்போது பாருங்க, எம்எஸ் ஈக்குவல் டு எஃப்எஸ்ன்னு போட்டிருக்கேன். சும்மா ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். எம்எஸ்ன்னா ஃபீமேல் சேலரி ஈக்குவல் டு மேல் சேலரி. ஆண்களுக்கு வழங்கக்கூடிய நிகரான சம்பளம், ஊதியத்தை பெண்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என பரிந்துரை செய்கிறார் 1948 ராதாகிருஷ்ணன் கமிஷன். அதுக்கப்புறம் பாருங்க, இது டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. 1952 ஏல் முதலியார் கமிஷன், லக்ஷ்மணசாமி முதலியார் கமிஷன் சொல்லுவோம். இவங்க வந்து ஹோம் சயின்ஸ், பெண்களுக்கான
மனையியல் பாடம் பெண்களுக்கான மனையியல் பாடத்தை அறிமுகப்படுத்துறாங்க. ஹோம் சயின்ஸ் ரெக்கமெண்டட் பை செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் 1952, ஏஎல் முதலியார் கமிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது முக்கியமான பாயிண்ட். 1963 பாருங்க, சிறுமியர் கல்வியும் பொதுமக்கள் ஒத்துழைப்பும் அப்படின்னு சொல்லுவோம். சிறுமியர் கல்வியும் பொதுமக்கள் ஒத்துழைப்பும் அப்படிங்கிறது அப்படின்னா என்ன? பக்தவச்சலம் தமிழக முதலமைச்சராக இருந்தவர் பக்தவச்சலம் கமிஷன்ல தான் சிறுமியர் கல்வியும் பொதுமக்கள் ஒத்துழைப்பும் அப்படின்னு பாக்குறோம். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, பெண்களுக்கு போக்குவரத்து இலவச வீடு வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி அவரு இந்த கமிஷன்ல பரிந்துரைய பெண் கல்வியில குறிப்பா அந்த பரிந்துரை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் யுஎன்ஓ அப்படிங்கிறது 1978ஆம் ஆண்டே தான் சர்வதேச பெண்கள் ஆண்டாக அறிவிக்குதுங்க. இன்டர்நேஷனல் உமன்ஸ் இயர் இது கேட்டிருக்காங்க டிஆர்பில. சர்வதேச பெண்கள் ஆண்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது 1978 சொல்றோம். இது போல இன்னும் 2 வார்த்தை இருக்கு பாருங்க. மார்ச் 8 எல்லா பெண்களுக்குமே இது சமர்ப்பணம் தெரியும். மார்ச் 8 அப்படிங்கிறது பெண்கள் ஆண்டு. பெண் குழந்தைகள் தினம் அப்படின்னு பார்த்தோம்னா உமன்ஸ் சில்ட்ரன்ஸ் டே அப்படிங்கிறது ஜனவரி 24ல செலிப்ரேட் பண்றோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவலாக அந்த கீவேர்ட்லையும் கீவேர்டாக பொறுக்கி போட்டு அதை பார்க்கும்போது இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு பார்க்குறோம். தொடர்ந்து இன்னமும் நிறைய படிக்கணும். லாஸ்ட்டாக இருக்கிறது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டை பார்க்கணும். அப்போ ஒரு நிர்வாகத்தை எப்படி நாம மேனேஜ் பண்ணுறது? தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பள்ளிகள், அரசு பள்ளிகள் ஆரம்பித்து அப்போ பஞ்சாயத்து யூனியன் பிரைமரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூலோட கேட்டகரி பார்க்கணும். நர்சரி பிரைமரி பார்க்குறோம், பால்வாடி பள்ளிகளை பார்க்குறோம், சிபிஎஸ்சி காந்திர வித்யாலயா பள்ளிகளை பார்க்குறோம், இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம், பன்னாட்டு பள்ளிகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் சைனிக் ஸ்கூல் பார்க்குறோம், நவோதயா ஸ்கூல் பார்க்குறோம். அந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக ஸ்கூல் என்னென்ன டைப்ஸில் இருக்குது, யாரோட கண்ட்ரோல் இருக்குது, வெல்பர் ஸ்கூல் பார்க்குறோம், ஆரிய சமாஜ பள்ளிகள், கிறிஸ்துவ மிஷினரி பள்ளிகள் அப்படின்னு பார்க்குறோம், மொழி அடிப்படையிலான பள்ளிகள், சிறுபான்மையோர் பள்ளிகள், தனியார் பள்ளிகள், அரசு பள்ளிகள், அப்புறம் பிரைவேட் ஸ்கூலுங்கிறோம், மெட்ரிக் பள்ளிகளுங்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன டெஃபினேஷன்? அரசுகிட்ட அனுமதி பெற்று அரசின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தனிநபர் குழுவால் துவங்கப்படுற பள்ளி, நிதியை பெற்றா என்ன பள்ளி, நிதியை உதவியை பெறல அரசுகிட்டனா அது என்ன பள்ளி, இந்த மாதிரியான எல்லா தகவலையும் கொடுத்து அதை நிர்வகிக்கக்கூடிய கிளிலேண்டோட டெஃபினேஷன்ல ஆரம்பிச்சு போஸ்ட்காப்னு ஒன்று சொல்லியிருக்கோம். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் போஸ்ட்காப் நிறைய எக்ஸாம்களில் தொடுக்கப்பட்ட ஒரு கேள்வி தான் இந்த போஸ்ட்காப் அப்படிங்கிறது. பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாப்பிங், டைரக்டிங், கோஆர்டினேஷன், ரிப்போர்ட்டிங், பட்ஜெட்டிங் அப்படின்னு சொல்லி இதுல பி லெட்டர் டிஆர்பில் கேட்டிருக்காங்க, இந்த பி லெட்டர் டிஆர்பில் கேட்டிருக்காங்க, ஒட்டுமொத்தமா டிஆர்பில் கேட்டிருக்காங்க, யார் கொண்டு வந்தாங்கன்னு டிஆர்பில் கேட்டிருக்காங்க. ஸோ தொடர்ந்து இது எல்லாமே மெட்டீரியலில் ப்ரீஃபாக கொடுத்துருக்குறோம், கிளாஸில் லைவ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த 3 கண்டென்ட்டையும் தொடர்ந்து ஆசிரியர்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம அடுத்து என்னைக்கு 13ஆம் தேதி 13th அன்னைக்கு இந்த எக்ஸாமை சக்ஸஸ்ஃபுல்லாக மீட் பண்ணுங்க. ஸ்டார் ஜீனியஸ் அகாடமி உங்களை வாழ்த்துகிறது. தேங்க்யூ டீச்சர்ஸ்.